இப்போ இந்த உரலை வந்து இந்த அரிசி போட்டு பழகிட்டேன். இதில் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து செடி வச்சுருக்கவங்க கழனி தண்ணியில் ஊற்றிடலாம், இல்லை மாடு வச்சுருக்கவங்க மாட்டில் ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு இதில் வந்து கருங்கல் தூள் கலந்துருக்கும். அதனால் இப்போ வந்து இந்த உரலில் நம்ம வந்து எது வேணாலும் போட்டு இடிச்சிக்கலாம். நம்ம ரசத்துக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு, அது மாதிரி அவசரத்துக்கு இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை அந்த மாதிரி கூட இதில் போட்டு இடிச்சிக்கலாம். இதுதான் பழகிறது. இப்போ இதில் வந்து பூண்டு போட்டு இடிக்க போகிறேன். இதோ உரித்து நான் எடுத்து வச்சுருப்பேன் ரசத்துக்கு. இதை வந்து இதில் போட்டு இடிச்சிடலாம். வாமா எடு. இதில் 4 போடுறேன் பெருசு பெருசாக. மெதுவாக இடிமா. இந்த கை எடு, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாரு. எடு. நம்ம வந்து ஸ்பூனில் எடுத்து பார்க்கலாம். இன்னும் இடி, நல்லா இடி. நான் வந்து அதுக்கு முன்னே இந்த இரும்பில் தான் இடிச்சிட்டு இருந்தேன். 25 வருஷம் 27 வருஷம் கூட ஆயிடுச்சு அந்த இரும்பில் வாங்கி. அதில் தான் இடிச்சிட்டு இருந்தேன். அதில் வந்து என்ன கழுவினாலும் துரு வருது. அதனால் இப்போ இதை வாங்கியிருக்கேன். இப்போ நல்லா இடிச்சிருச்சு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இடிச்சிக்கலாம். நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் வந்து இப்போது நம்ம வந்து எதுவுமே இருக்காது, நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள். அந்த கருங்கல் தூளே வராது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இருந்தாலும் நான் எடுத்து போட்டுடுறேன். ஒரு வாட்டி நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி இடிக்கிறத போட்டுடலாம். அடுத்த வாட்டி நம்ம வந்து இதை கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த வாட்டி இடிக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கல் வாங்கி நம்ம அவசரத்துக்கு தேவையானதை கிச்சனாண்டையே வச்சு நசுக்கிக்கலாம். இதுதான் பழகிறது. இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.